டிவிஎஸ் 50 நம்ம தமிழ்நாட்டோட ஒவ்வொரு மிடில் கிளாஸ் குடும்பத்தோட உணர்வோடும் உழைப்போடும் கலந்த ஒரு வண்டி. இன்றைக்கி ரோட்டில் போனால் டிவிஎஸ் எக்ஸல், ஜூபிட்டர், அப்பாச்சி அப்படின்னு ஏதாச்சும் ஒரு வண்டியை நம்ம பார்க்காம இருக்கவே முடியாது. ஆனால் 1911 மதுரையில் வெறும் ஒரு பஸ் சர்வீஸ் கம்பெனி ஆரம்பித்த ஒரு சாதாரண தமிழ்நாட்டு நிறுவனம் இன்றைக்கி எப்படி 80க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பைக்குகளை ஏற்றுமதி செஞ்சு $1 பில்லியன் சாம்ராஜ்யமாக உயர்ந்து நிற்குது. உலக புகழ்பெற்ற சொகுசு பைக் கம்பெனியான பிஎம்டபிள்யூவே இவங்களை தேடி வந்து கூட்டணி வச்சதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரகசிய பிஸ்னஸ் மாஸ்டர் பிளான் என்ன, அதை தான் இந்த வீடியோவில் நம்ம உடைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டிவிஎஸின் ஆரம்ப விதை, அதாவது இந்த மாபெரும் சாம்ராஜ்யத்துக்கு அடித்தளம் போட்டவர் திரு டிவி சுந்தரம் ஐயங்கார் அவர்கள். 1911 மதுரையில் முதல் முறையாக டிவிஎஸ் பஸ் சர்வீஸ் கம்பெனியை ஆரம்பிக்கிறாரு. அப்போல்லாம் பஸ் சர்வீஸ் பஸ் சரியான டைமிங்க்கு வராதான். ஆனால் டிவிஎஸ் பஸ் மட்டும் சொன்ன நேரத்துக்கு சரியாக வந்து நிற்கும். அந்த அளவுக்கு நேர்மை மற்றும் தரம் தான் அவங்களோட தாரக மந்திரமாக இருந்தது. அவங்களுக்கு கிடைச்ச நல்ல பேரை வச்சு மெதுவாக கார் உதிரி பாகங்கள், அதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் விற்பனைக்குள்ளே பிஸ்னஸ்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. ஆனால் 1970களின் இறுதியில் தான் இவங்க 2 வீலர் தயாரிப்புக்குள்ளே வர்றாங்க. அப்போ அவங்க அறிமுகப்படுத்திய வண்டி தான் நம்ம டிவிஎஸ் 50 மோப்பட். டிவிஎஸ் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை ஆண்ட 3 முக்கிய பிஸ்னஸ் ரகசியங்களை பார்க்கலாம். நம்ம மாஸ்டர் பிளான் 1 கிராமப்புற மக்களின் நாடி துடிப்பை பிடித்தது, அதாவது ரூரல் கிங் அப்படின்னு சொல்லலாம். டிவிஎஸ் கையில் எடுத்த முதல் மாஸ்டர் பிளான் இந்தியாவின் கிராமப்புற மற்றும் நடுத்தர மக்கள் டார்கெட் பண்ணியது. அதான் அவங்களோட மாஸ்டர் பிளான் 1. அப்போல்லாம் பைக் வாங்கணும்னா ரொம்ப காசு வேணும். ஆனால் டிவிஎஸ் 50 வண்டியை ரொம்ப கம்மி விலையில் அறிமுகப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி எவ்வளவு பாரம் வச்சாலும் அசால்ட்டாக தாங்கும் அளவுக்கு வண்டியை கரடு முரடாக, அதாவது ஹெவி டியூட்டி டிசைனில் பண்ணாங்க. பால் வியாபாரிகள், விவசாயிகள், சிறு கடைக்காரர்கள் அப்படின்ட்டு எல்லாரும் தங்களோட வாழ்வாதாரத்துக்காக இந்த வண்டியை வாங்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி டிவிஎஸ் எக்ஸல் தான் அவங்களோட அசைக்க முடியாத பலம். மாஸ்டர் பிளான் 2 சுசுகியுடனான கூட்டணி மற்றும் அப்பாச்சியின் பிறப்பு, த டெக் அப்கிரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. தொழில்நுட்பத்தில் தங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக டிவிஎஸ் நிறுவனம் ஜப்பானிய நிறுவனமான சுசுகியுடன் கூட்டணி அமைச்சாங்க. அதான் டிவிஎஸ் சுசுகி அப்படின்னு பேர் மாறினது. அவங்க கிட்ட இருந்து நவீன பைக் தொழில்நுட்பங்களை கற்றுக்கிட்டாங்க. ஆனால் 2001 அந்த கூட்டணி பிரிஞ்சப்போ டிவிஎஸ் அவ்வளவுதான், இனி காலி அப்படின்னு எல்லாம் நினச்சாங்க. ஆனால் டிவிஎஸ் சும்மா இருக்கலைங்க. இளைஞர்களை டார்கெட் பண்ணி அப்பாச்சி பைக் சீரீஸை களமிறக்குனாங்க. ரேசிங் பைக் போன்ற டிசைன், அசுர வேகம் அப்படின்ட்டு மார்க்கெட்டை ஒட்டுமொத்தமாக அதிர வச்சது. அதே போல் பெண்களை டார்கெட் பண்ணி ஸ்கூட்டி பெப் மற்றும் குடும்பங்களை டார்கெட் பண்ணி ஜூபிட்டரை கொண்டு வந்து எல்லா ஆடியன்ஸையும் லாக் பண்ணாங்க. மாஸ்டர் பிளான் 3 பிஎம்டபிள்யூடன் கூட்டணி, இந்த குளோபல் மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறாங்க. டிவிஎஸ் நிறுவனத்தோட தரத்தை உலகிற்கு நிரூபித்தது அவங்களோட பிஎம்டபிள்யூ கூட்டணி தான். 2013 பிஎம்டபிள்யூ நிறுவனம் தங்களோட கம்மி சிசி சப் 500 சிசி பைக்குகளை தயாரிக்க தகுதியான ஒரு பார்ட்னரை தேடினாங்க. அப்போ அவங்க தேர்ந்தெடுத்தது நம்ம தமிழ்நாட்டு டிவிஎஸை தான். டிவிஎஸின் ஒசூர் தொழிற்சாலையில் பிஎம்டபிள்யூ G310R போன்ற சர்வதேச பைக்குகள் தயாரிக்கப்படுது. இது டிவிஎஸ் நிறுவனத்தின் உலகளாவிய மதிப்பை வேறு லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. நம்ம இப்போ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. அதாவது மதுரையில் ஒரு சாதாரண பஸ் சர்வீஸில் ஆரம்பித்த டிவிஎஸ் நிறுவனம் இன்றைக்கி உலகமே வியக்கும் அளவுக்கு ஒரு மாபெரும் ஆட்டோமொபைல் சாம்ராஜ்யமாக வளர்ந்து நிற்குது. இதுக்கு காரணம் நேர்மை, தரம் மற்றும் காலத்திற்கு ஏற்ற மாதிரி இளைஞர்களையும் கிராமத்து மக்களையும் ஒரு சேர கவனித்த அவங்களோட மாஸ்டர் பிளான் தான். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் டிவிஎஸ் வண்டி இருக்கா? உங்களுக்கு அப்பாச்சி பிடிக்குமா இல்லை ஜூபிட்டர் பிடிக்குமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் டிவிஎஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மாஸ்டர் பிளான் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.